வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். வினைத்திறன்மிக்க மக்கள் நல அரச சேவையை உருவாக்க தம்மை அர்ப்பணிக்கும் அரச ஊழியர்களுக்கு தாம் துணை நிற்பதாக ஜனாதிபதி தெரிவிப்பு. 2023ஆம் ஆண்டுக்கான உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டுள்ள தேர்தல் ஆணைக்குழு. ஈஸ்டர் சம்பவம் தொடர்பாக சேனல் 4 வெளியிட்ட குற்றச்சாட்டுகளை ஆராய்ந்த ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கை காணாமல் போயுள்ளதாக சிறில் ஹாமினி பெர்னாண்டோ தெரிவிப்பு. ஊழல் கலாச்சாரம் தொடர்ந்து நீடித்தால் ஜப்பான் ஒருபோதும் இலங்கையில் முதலீடு செய்யாது என இலங்கைக்கான ஜப்பான் தூதுவர் கடும் எச்சரிக்கை. தொடர்வது விரிவான செய்திகள். விவசாயம், காணி, கால்நடை, நீர்ப்பாசனம், கடல் தொழில் மற்றும் நீரியல் வளங்கள் அமைச்சராக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்று கடமைகளை பொறுப்பேற்றுள்ளார். வினைத்திறன் மிக்க மக்கள் நல அரசு சேவையை உருவாக்க தம்மை அர்ப்பணிக்கும் அரச ஊழியர்களுக்காக தாம் துணை நிற்பதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். விவசாயம், காணி, கால்நடை, நீர்ப்பாசனம், கடல் தொழில் மற்றும் நீரியல் வளங்கள் அமைச்சராக இன்று காலை கடமைகளை பொறுப்பேற்ற பின்னர் அமைச்சின் அதிகாரிகளோடு இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மேற்கண்டவாறு தெரிவித்தார். இதேவேளை குடிமக்களுக்காக பாடுபடும் அரசு அதிகாரிகள் அரசியல் பழிவாங்கல்களுக்கு முகம் கொடுக்கும் நிலைமை இதுவரை காலமும் இருந்த போதும் அந்த சம்பிரதாயம் இனிமேல் நடக்காது என்றும் ஜனாதிபதி தெரிவித்தார். விவசாய அமைச்சின் தற்போதைய நிலைமை மற்றும் எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அமைச்சின் செயலாளர்கள் மற்றும் அமைச்சின் உயர் அதிகாரிகளோடு விரிவாக கலந்துரையாடினார். அத்துடன் இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் புதிய அரசியல் சம்பிரதாயம் மற்றும் பழைய அரசியல் கலாச்சாரத்திற்கு எதிரான எதிர்ப்பு, பிரஜைகள் எதிர்நோக்கும் பொருளாதார பிரச்சினைகள், அரசு சேவையின் செயற்பாடு தொடர்பான பிரஜைகளின் அதிருப்தி போன்றன தாக்கம் செலுத்தியதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சுட்டிக்காட்டினார். எனவே வினைத்திறன் மிக்க மக்கள் நல சேவையினை உருவாக்குவதற்கு அனைத்து நடவடிக்கைகளையும் எடுப்பதாக தெரிவித்த ஜனாதிபதி, பொருளாதார வீழ்ச்சிக்கு பின்னால் மோசடி மற்றும் ஊழல் இருப்பதாக மக்கள் நம்புவதாகவும் அதனை தடுப்பதற்கவே இம்முறை மக்கள் ஆணை வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்திருந்தார். அரசு சேவையில் இதுவரை காலம் இடம்பெற்று வந்த அரசியல் பழிவாங்கல், இடமாற்றம், அரசு சேவையில் பதவி உயர்வு வழங்காமை போன்ற செயற்பாடுகள் தமது அரசாங்கத்திற்குள் இடம்பெறாது என்று வலியுறுத்திய ஜனாதிபதி, மக்களை திருப்திப்படுத்தும் வினைத்திறன் மிக்க அரசு சேவையை உருவாக்குவதற்கு அரசு உத்தியோகத்தர்கள் செயற்பட வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். எதிர்வரும் 40 நாட்கள் நிலைமாற்ற காலமாகும் எனவும் அந்த காலப்பகுதியில் அரசு சேவையை வீழ்ச்சியடையாமல் பேணுவதற்கு அரசு உத்தியோகத்தர்கள் பாடுபட வேண்டும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்தார். மேலும் அடுத்த பொது தேர்தலின் பின்னர் இந்த அமைச்சுக்களுக்கு புதிய அமைச்சர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்றும் ஜனாதிபதி கூறினார். 2023ஆம் ஆண்டுக்கான உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பான அறிவிப்பை தேர்தல் ஆணைக்குழு வெளியிட்டுள்ளது. தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரத்நாயக்கவின் கையொப்பத்துடன் இது தொடர்பான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. 2023 உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மனுக்கள் தொடர்பாக கடந்த ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி அன்று உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை தேர்தல்கள் ஆணைக்குழு உரிய மரியாதையோடு கவனத்தில் எடுத்துக்கொண்டது என்றும் அந்த அறிவிப்பில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி தேர்தல்கள் ஆணைக்குழு தனது பங்களிப்பை முழுமையாக புரிந்து கொண்டு இலங்கை மக்களின் ஜனநாயக உரிமைகளை பாதுகாப்பதற்காக செயற்படுவதாகவும் அந்த அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி உயர்நீதிமன்றம் வழங்கிய உத்தரவின்படி சட்டத்தால் பரிந்துரைக்கப்பட்ட தேர்தலை நடத்துவதன் பங்கை கருத்தில் கொண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான தேதியை விரைவில் நிர்ணயம் செய்ய ஆணைக்குழு செயல்படும் என்றும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் வலியுறுத்தியுள்ளார். இதேவேளை பாராளுமன்ற தேர்தலுக்கு இடையே முன்னதாக தீர்மானிக்கப்பட்ட எல்பிட்டிய பிரதேச சபை தேர்தல் எதிர்வரும் 26ஆம் தேதி நடத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. பொது தேர்தலை நடத்துவதனால் நாட்டின் பொருளாதாரம் வீழ்ச்சியடையாது என்று அரசாங்கம் தெரிவித்துள்ளது. நாட்டின் பொருளாதார நிலைமையை கருத்தில் கொள்ளாது அரசாங்கம் பொது தேர்தலை நடத்துவதாக குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது. எனினும் நாட்டில் பொது தேர்தலை நடத்துவதனூடாக பொருளாதாரம் சரிவடைய போவதில்லை என்று ஜனாதிபதியின் பொருளாதார மற்றும் நிதி விவகாரங்களுக்கான சிரேஷ்ட ஆலோசகர் பேராசிரியர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். நாட்டின் பொருளாதாரத்திற்கு தேர்தல் மூலம் பாதிப்பு ஏற்படும் என்ற குற்றச்சாட்டுகள் அடிப்படையற்றவை. நாட்டில் ஜனநாயகத்தை நிலைநாட்டுவதற்கு பொது தேர்தலை நடத்த வேண்டியது இன்றியமையாது என்று அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்தி பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருகிறது. பொது தேர்தல் நடத்துவதனால் பொருளாதாரத்திற்கு பாதக விளைவுகள் ஏற்பட போவதில்லை. அத்துடன் நாட்டின் பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்துவதற்கு ஏற்கனவே பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். 2019ஆம் ஆண்டு ஈஸ்டர் சம்பவம் தொடர்பாக இங்கிலாந்தின் சேனல் 4 வெளியிட்ட குற்றச்சாட்டுகளை ஆராய்ந்து ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கை காணாமல் போயுள்ளதாக கொழும்பு உயர் மறை மாவட்டத்திற்கான தொடர்பாளர் பணிப்பாளர் சிறில் ஹாமினி பெர்னாண்டோ தெரிவித்தார்.
அண்மைய நிகழ்வொன்றில் உரையாற்றிய அவர் ஆணைக்குழுவின் அறிக்கையினை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே பெற்றுக் கொண்டதாகவும் அதன் பின்னர் சட்டம் அதிபர் திணைக்களத்திடம் கையளிக்கப்பட்டதாகவும் ஆனால் அது தற்போது காணாமல் போயுள்ளதாகவும் கூறினார். அவரது ஆதாரங்களின்படி சம்பவம் தொடர்பான உண்மையான ஆதாரங்கள் மற்றும் பிற முக்கியமான தகவல்களை அறிக்கை வெளிப்படுத்தியுள்ளதாக அவர் மேலும் வெளிப்படுத்தினார். இந்த உண்மைகள் அம்பலமாகி புதிய அரசாங்கத்தினால் உரிய விசாரணைகள் நடத்தப்பட்டால் பல அரசியல்வாதிகள் சிறையில் அடைக்கப்படுவார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஈஸ்டர் சம்பவத்தின் தலைவரோடு தொடர்பு கொண்டிருந்த அபுஹிந்த் 2019 இந்த சம்பவத்தின் பின்னணியில் இருந்த முக்கிய நபர் என்பதையும் மேலும் பொது பாதுகாப்பு அமைச்சின் புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள செயலாளர் ரவி செனவிரத்னவுக்கு ஈஸ்டர் சம்பவம் தொடர்பான சில தகவல்கள் தெரியும் என்றும் அவர் தெரிவித்தார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவு செய்யப்பட்டதை தொடர்ந்து ஈஸ்டர் ஞாயிறு சம்பவம் மற்றும் அதனை சூழவுள்ள குற்றச்சாட்டுகள் தொடர்பாக விசாரணைகள் நடத்த 2 விசேட குழுக்கள் அமைக்கப்பட்டன. அதில் இராணுவத்தின் பங்கு என்று கூறப்படும் சேனல் 4 வெளிப்படுத்தியதற்கு பதிலளிக்கும் வகையில் முதல் குழு செப்டம்பர் 11, 2023 அன்று ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி எம்.ஐ. இமாம் தலைமையில் நியமிக்கப்பட்டதோடு அவர்களின் இறுதி அறிக்கை ஜூன் 25, 2024 ரணிலிடம் கையளிக்கப்பட்டது. ஜூன் 12, 2024 அன்று நியமிக்கப்பட்ட இரண்டாவது குழு முன்னறிவிப்புகளை பெற்றிருந்தும் அதனை தடுக்க புலனாய்வு அமைப்புகளின் தோல்வியை விசாரிப்பதை நோக்கமாக கொண்டதோடு ஓய்வு பெற்ற நீதிபதி ஏஎன்ஜே அல்விஸ் தலைமையிலான இந்த குழு செப்டம்பர் 14 அன்று தமது கண்டுபிடிப்புகளை வழங்கியது என்றும் குறிப்பிட்டிருந்தார். இலங்கையில் ஊழல் கலாச்சாரம் நீடித்தால் ஜப்பானின் முதலீடுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று இலங்கைக்கான ஜப்பானிய தூதுவர் மிசுகோஷி ஹிடேகி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் அவர் இதனை தெரிவித்துள்ளதுடன் மேலும் குறிப்பிடுகையில் முதலில் வெளிநாட்டு அழுத்தங்களின் மூலம் கிடைக்கக்கூடிய சாதக தன்மையை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இலங்கை இன்று சர்வதேச நாணய நிதியத்துடனான உடன்படிக்கையின் கீழ் பொருளாதார அமைப்பு முறையில் சீர்திருத்தங்களை மேற்கொள்ள முயல்கின்றது. வரி சீர்திருத்தம், மின்சார சீர்திருத்தம் போன்றவை சவாலானவை, மக்களின் ஆதரவற்றவையாக காணப்படலாம். எனினும் இவ்வாறான வெளிநாட்டு அழுத்தங்களை நாட்டின் சிறந்த எதிர்காலத்திற்காக பயன்படுத்துவதை பலவீனமாக கருதக்கூடாது. மாறாக தலைவர்களின் புத்திசாலித்தனத்திற்கான சான்றாக கருத வேண்டும். சர்வதேச நாணய நிதியத்துடனான உடன்படிக்கைகள் புத்திசாலித்தனமான தொடர்ச்சியான பொருளாதார கொள்கைகளை பின்பற்றுவது குறித்து இலங்கையின் அர்ப்பணிப்புக்கான ஆதரவாக சர்வதேச சமூகம் கருதுகின்றது. 2022 இலங்கை வங்குரோத்து நிலையை அடைந்ததை தொடர்ந்து ஒத்திவைக்கப்பட்ட 11 ஜப்பான் நாணய கடன் திட்டங்களை ஜப்பான் சமீபத்தில் மீண்டும் ஆரம்பித்துள்ளது. சர்வதேச நாணய நிதியத்துடனும் இலங்கைக்கு கடன் வழங்கிய ஏனைய நாடுகளோடும் இலங்கை செய்து கொண்டு உத்தியோகபூர்வ உடன்படிக்கையின் அடிப்படையிலேயே ஜப்பான் இந்த திட்டங்களை மீள ஆரம்பித்துள்ளது என்பதை கருத்தில் கொள்வது அவசியம். இலங்கை தற்போது முக்கியமான திருப்பு முனையில் உள்ள அதே நேரம் பொருளாதார நெருக்கடியை வளர்ச்சியை நோக்கி மாறுவதற்கான வாய்ப்பாக பயன்படுத்தலாம். சர்வதேச நாணய நிதியத்தின் திட்டத்தின் கீழ் இலங்கையின் பொருளாதாரம் ஸ்திரமடைந்துள்ளது. பணவீக்கம் ஒற்றை இலக்கத்திற்குள் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. கடந்த வருடத்தில் 4வது காலாண்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி சாதகமானதாக காணப்பட்டது. குறுகிய காலத்திற்குள் பொருளாதார ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்துவதற்கு அரசாங்கமும் பொதுமக்களும் மேற்கொண்ட முயற்சிகளை நான் பாராட்டுகின்றேன். எனினும் இலங்கை இறக்குமதி கட்டுப்பாட்டை அகற்றியதும் அந்நிய செலாவணி பற்றாக்குறை மீண்டும் உருவாகலாம். இதன் காரணமாக ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்திய பின்னர் நாட்டில் நிலையான அபிவிருத்தி ஏற்படுத்தும். நாட்டிற்கு அந்நிய செலாவணியை உழைக்கும் போட்டித்தன்மை மிக்க தொழில்துறையை கட்டியெழுப்புவது அவசியம் என்றார். இதேவேளை ஊழலை ஒழிப்பது குறித்து தீவிர அர்ப்பணிப்புள்ள தலைவரை இலங்கை மக்கள் புதிய ஜனாதிபதியாக தெரிவு செய்துள்ளதால் இலங்கைக்கு நீண்ட காலமாக பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி வந்துள்ள இந்த தீமைக்கு தீர்வை காண்பதற்கான சிறந்த வாய்ப்பு கிடைத்துள்ளது. இலங்கை வெளிநாட்டு முதலீடுகளை பெற்றுக்கொள்ள முயலும் போது இது பாதகமான விதத்தில் தாக்கம் செலுத்தும் என்பதோடு வெளிநாட்டு முதலீட்டாளர்களின் நம்பிக்கையினை பெறுவதற்கு வெளிப்படைத்தன்மையான எதிர்ப்பு கூறக்கூடிய வர்த்தக சூழல் அவசியம். இந்த நிலையில் இலங்கையில் ஊழல் கலாச்சாரம் நீடித்தால் ஜப்பானின் முதலீடுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்றே தெரிவிப்பேன். இலங்கையின் பொருளாதார வளர்ச்சிக்கு அதிகளவு ஜப்பானிய முதலீடு கிடைப்பதை விரும்புவதால் நான் இதனை தெரிவிக்கிறேன் என்று கூறியிருந்தார்.